ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரா பூந்தியே இல்லாத ஒரு மோதிச்சூர் லட்டு தான் செய்ய போறோம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த மோதிச்சூர் லட்டு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த கடலைப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 5 தடவை வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்போட பிசு தன்மை போற வரைக்கும் நீங்க நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. களைஞ்சி எடுத்து 2 மணி நேரம் அளவுக்கு நீங்க நல்லா ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, 2 மணி நேரம் கழிச்சு நம்ம கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இதோ இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கடலை பருப்புல இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த வடிகட்டியை வச்சு. இப்போ இந்த கடலை பருப்பை நம்ம மிக்சியில போட்டு கொஞ்சமா கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போறோம். எப்படின்னா, நம்ம கோதுமை ரவைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பையும் ஃபைனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பையும் கொரன்னு இருக்கக்கூடாது. அந்த கோதுமை ரவை இருக்கிற கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம 2 தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, நான் எந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரியே வந்து எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பை நல்லா கொர இந்த மாதிரி அரைச்சி வச்சாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி போட்டு பக்கோடா மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து பக்கோடா மாதிரி இதே மாதிரி கிள்ளி போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கறியிடக்கூடாது. அந்த கடலைப்பருப்போட பச்சை வாசனை போகணும் நம்ம பொரிக்கிறதுல. ஒரு சைடு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு நம்ம நல்லா ஓரளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாலாம் பொரிச்சு எடுக்கக்கூடாது. லைட்டாக அது எல்லோவாக இருக்கும் போதே நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கடலைப்பருப்பை கிள்ளி போட்டு பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம ஒரு மிக்சி கிரைண்டரில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி லைட்டாக கொரன்னு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இன்னைக்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு வந்து சீனி எடுத்துக்கோம். அதுக்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோம். 1/4 கிளாஸ் தண்ணியில் 1/4 கிளாஸ் அளவுக்கு சீனி நம்ம சேர்த்துக்கலாம். எப்பயுமே இந்த லட்டு செய்யும் போது நம்ம 1 கிளாஸ் கடலைப்பருப்பு வந்து நம்ம ஊற வச்சு செஞ்சோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக வந்து சீனி போடலாம். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 1/4 கிளாஸ் வந்து போட்டுக்கலாம். நாங்கள் இன்னைக்கு 1/4 கிளாஸ் தான் வந்து போட்டிருக்கோம். இப்போ இந்த சீனி வந்து நல்லா வந்து கரையணும். சீனி நல்லா கரைஞ்சி 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். அப்படி வந்தது பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான ஆரஞ்சு கலரோ எந்த கலர்னாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் லட்டுங்கிறப்போ எல்லோ கலர் தானே சூப்பராக இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு லட்டுக்கு வந்து எல்லோ கலர் வந்து ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1 கம்பி பதம் கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் லட்டு பிடிக்க சரியாக வரும். 1 கம்பி பதம் ஆனது பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம போட்டிருந்த பக்கோடாவை ஆற வச்சு நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதோட நம்ம சூடான பாகு இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கைகளால் கிளறாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சே நீங்கள் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா ஊறணும். அந்த கடலைப்பருப்போட அந்த பாகு நல்லா ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாகும் கடலை பருப்பையும் நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதோட நம்ம நெய்யில பொரிச்சு வச்சிருக்கிற முந்திரி அண்ட் கிஸ்மிஸ் வந்து சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா இது லட்டுல சாப்பிடும் போது அங்கங்க கடிபடும் போது சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மிதமான சூடுல இருக்கும் போதே நீங்க லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்பதான் லட்டு பிடிக்க வரும். இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம்.
மிதமான சூட்டில் இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மோத்திச்சூர் லட்டு. இவ்வளவு சுலபமாக அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே இனிமேல் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இதே போன்ற சுவையான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய். See you soon. Bye.